learning outcomes of this session. So first one, matter. Matterனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ மேட்டர்ல இருந்து தான் நமக்கு ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். செகண்ட் ஒன், ஜான் டால்டன்ஸ் பாஸ்டுலேட்ஸ் ஆர் அட்டாமிக் தியரி. ஸோ ஜான் டால்டன்ங்கிற சயின்டிஸ்ட் அவர் மேட்டர், இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வச்சு என்னென்ன பாயிண்ட்ஸ் முன் வச்சிருக்காரு அப்படிங்கிற அவரோட பாஸ்டுலேட்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை தான் நம்ம அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன், postulates of modern atomic theory. ஸோ நாளடைவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, ஜான் டால்டன் கண்டுபிடிச்சதுக்கும் நாளடைவுல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வேறுபட்டது அப்படிங்கறது தான் இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரியில நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு மேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனிதிங் தட் ஆக்குபைஸ் மாஸ் அண்ட் வால்யூம் இஸ் கால்ட் அ மேட்டர். எந்த ஒரு பொருள்லாம் அதுக்கான அளவையும் அதுக்கான ஒரு தனியான ஒரு ஸ்பேஸையும் எடுத்துக்குதோ அந்த இதை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் மேட் ஆஃப் டைனி பார்ட்டிகிள்ஸ். அது ஒரே அடியாக ஒரு பொருளால் ஆனதாக இருக்காது. அது சின்ன சின்ன அணுக்களால் ஆன ஒரு பெரிய விஷயத்தை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, மேட் ஆஃப் டைனி பார்ட்டிகிள்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ அந்த சின்ன சின்ன பொருட்களை தான் நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த மேட்டர் நமக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், அல்லது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சாலிடாக இருக்கும். ஸோ அது சின்ன சின்ன அணுக்களால் ஆனது தான். ஸோ அது ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸாக நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு சாலிட் மேட்டர். அதுவே லிக்விட்னா நம்மளோட வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட வாட்டர் நிறைய மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால் உருவானது தான் நம்மளோட வாட்டர். ஸோ அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏர் அதை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் நமக்கு நிறைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் சேர்ந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதோட ஃபேஸ் 3 ஃபேஸஸ். ஒன்று சாலிட், இன்னொன்று லிக்விட், அடுத்தது கேஷியஸ் ஸ்டேட். So idea of atom was first proposed by Greek philosophers in 5th century BC. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஆட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தான்னு பார்த்தோம்னா, கிரீக் ஃபிலாசபர்ஸ் தான் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 5th centuryல அதை நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே ரொம்ப ஃபிலாசபிக்கலாக, அதாவது ரொம்ப தத்துவமாக இருந்தது. நமக்கு சயின்டிஃபிக்காக தான் தேவை. ஒரு விஷயத்த சயின்ஸ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சயின்டிஃபிக் விஷயமாக தான் நமக்கு தேவை. பட் அந்த கிரீக் ஃபிலாசபர்ஸ் கொடுத்த எல்லா விஷயமும் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருந்தது. ஸோ தி தியரி வாஸ் மோர் ஃபிலாசபிக்கல் தேன் சயின்டிஃபிக். ஜான் டால்டன்ஸ் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஸோ இந்த ஜான் டால்டன்ன்ற இந்த சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு அட்டாமிக் தியரியை பேஸ் பண்ணின பாஸ்டுலேட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்ப்போம். Atoms of different elements may combine with each other in a fixed, simple, whole number ratios to form compound atoms. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோஸில் நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜன்ன்றது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன்ன்றது ஒரு எலமெண்ட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற ப்ராடக்ட் வாட்டர். ஸோ H2O. ஸோ வாட்டருங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம், நமக்கு கிடைச்சது ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோஸ். அப்போ ஹோல் நம்பர் ரேஷியோஸ்ன்ற எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன்ன்றது H2. ஸோ நம்ம 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஆக்சிஜன் ஒன்னே ஒன்று தான் எடுத்திருக்கோம். ஸோ அது என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கோம்னா 2:1 ரேஷியோவில் எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆட்டம்ஸ் ஹோல் நம்பர் ரேஷியோஸில் இருக்கும் அப்படின்றத ஜான் டால்டன் சொல்லியிருக்காரு. So atoms of same element can combine in more than one ratio to form 2 or more compounds. So இங்க என்ன சொல்றாங்க, சேம் எலமெண்டோட ஆட்டம் ஒரு காம்பவுண்ட் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கிடையாது.
அது வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து SO2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் 2 ஆட்டம்ஸும் இருக்கும் அதில். ஸோ அது சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே 2 எலமெண்ட், ஸோ சேம் எலமெண்ட் நான் திரும்பி எடுத்துக்கிறேன், ஆனால் SO3 எடுத்துக்கிறேன். அப்போ SO3னா அதே சல்ஃபர் இருக்குது, அதே ஆக்சிஜன் இருக்குது, பட் அதோட ரேஷியோ 1:3. ஸோ சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக இருக்கும். ஸோ இதேமாரி வேறு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ இதில் வந்து NO2 அதோட ஃபார்முலா. அப்போ Nங்கிறது நைட்ரஜன் வந்து ஒரு ஆட்டமும் ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டமும். ஸோ அதோட ரேஷியோ 1:2 இருக்குது. ஸோ NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடுனா N2O வந்து நமக்கு நைட்ரஸ் ஆக்சைடு. இதுலேயும் N தான் இருக்குது, O தான் இருக்குது. ஸோ சேம் எலமெண்ட், ஆனால் வந்து அதோட ரேஷியோ இங்கே மாறுபடுது. இங்கே நைட்ரஜன் 2ம் ஆக்சிஜன் 1ம் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ சேம் எலமெண்ட் கேன் கம்பைன் இன் மோர் தென் 1 ரேஷியோ டு ஃபார்ம் 2 or more compounds. Atom is smallest unit of matter that can take part in a chemical reaction. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளோட ஆட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே ஜான் டால்டன்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாஸ்டுலேட்ஸ். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் இன்னும் நிறையா சயின்டிஸ்ட் வராங்க. ஸோ few of postulates of Dalton's theory of atom were found incorrect by later on studies made by J.J. Thomson, Rutherford, Niels Bohr and Schrödinger. ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வரும்போது இந்த ஜான் டால்டனோட தியரியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி நமக்கு நியூவாக ஒரு தியரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த தியரியை தான் நம்ம மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி தான் நம்ம பார்க்க போகிறோம். Limitations of Dalton's theory were removed and new theory called modern atomic theory was put forward. So Dalton சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் மாற்றி தான் இந்த modern atomic theory நமக்கு கிடைச்சிருக்கு. So atom is no longer indivisible after discovery of electron, proton and neutron. நமக்கு டால்டன் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இந்த தியரியில் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ஆட்டமை நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ அதை டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ ஆட்டம்குள்ளே ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை தான் நம்ம எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ் இருக்கும். ஸோ ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் தான் இதெல்லாம். Atoms of same element may have different atomic mass. So discovery of isotopes. Next என்ன postulate சொல்றாருன்னா atoms of same element ஒரே element தான், பட் அதுக்கு அட்டாமிக் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐசோடோப்ஸ்க்கு இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா குளோரின் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரின் ஆட்டமில் நமக்கு தெரியும் குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. இது வந்து நம்ம பீரியாடிக் டேபிள் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ பீரியாடிக் டேபிளில் குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. ஸோ அட்டாமிக் நம்பரை எப்பயுமே நம்ம கீழே எழுதுவோம். அண்ட் அதோட மாஸ் நம்பர் வந்து 35. ஸோ ஃபஸ்ட்டு குளோரின் ஆட்டமுக்கு அட்டாமிக் நம்பர் 17 இருக்குது, மாஸ் நம்பர் 35 இருக்குது. அதுவே செகண்ட் குளோரின் ஆட்டமுக்கு அட்டாமிக் நம்பர் 17 அண்ட் மாஸ் நம்பர் 37 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ரெண்டுமே வேறுபடுது மாஸ் நம்பர். ஸோ அப்போ மாஸ் நம்பர் வேறுபட்டுச்சுன்னா அதை நம்ம டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கே டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து 17 அண்ட் இந்த 35 இந்த மாஸ் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சேர்ந்தால் தான் நமக்கு மாஸ் நம்பர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை ப்ரோட்டான்ஸ் வந்து 17 இருக்குது அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து 18 இருக்குது. ஸோ இது சேர்ந்து தான் வந்து நமக்கு குளோரின் ஆட்டம் 35 வித் மாஸ் நம்பர் 35 கிடச்சிருக்கு. அதே இது குளோரின் வித் மாஸ் நம்பர் 37. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து 37 இருக்கும் போது ப்ரோட்டான் நம்பர் சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ரோட்டான் 17 தான். ஏன்னா அது வந்து அட்டாமிக் நம்பரை தான் நம்ம புரோட்டான் நம்பர்னு சொல்கிறோம். அப்போ அது 17 தான் இருக்கும். ஸோ நம்மளோட நியூட்ரான் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, 20 ஆகுது.
ஸோ நெக்ஸ்ட் postulate என்ன சொல்கிறாங்கன்னா atoms of different elements may have same atomic masses. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருந்தால் அது ஐசோடோப் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், சேம் அட்டாமிக் மாஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அப்படி இருந்ததுன்னா அதுதான் ஐசோபார்ஸ். ஸோ இந்த ஐசோபார்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து ஆர்கான் ஆட்டமையும் கால்சியமையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கானில் நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம், சேம் அட்டாமிக் மாஸ், அப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர் சேம். ஆர்கான்லேயும் 40 இருக்குது, கால்சியம்லேயும் 40 இருக்குது. பட் அதோட எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர். ஸோ 18 and 20. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு எலமெண்ட். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஐசோடோப்க்கு பார்த்தது ரெண்டுமே குளோரின் வச்சு பார்த்தோம். ஸோ சேம் எலமெண்ட். இங்கே ஐசோபார்க்கு டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆர்கான், செகண்ட் வந்து கால்சியம். ஆனால் ரெண்டுத்துக்குமே மாஸ் நம்பர் ஒன்று தான், 40. ஸோ இங்கே அதை தான் நம்ம டைக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து 18 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 22 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு நியூட்ரான் நம்பர் சேஞ்ச் ஆகுது அண்ட் ப்ரோட்டான் நம்பரும் சேஞ்ச் ஆகுது. எதனால் ப்ரோட்டான் நம்பர் இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா நமக்கு எலமெண்ட்டே டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18. ஸோ அதனால் நமக்கு 18 ப்ரோட்டான்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம். ஸோ கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20. அதனால் நமக்கு உள்ள 20 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக மாஸ் நம்பர் 40ங்கிறனால 20 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 20 நியூட்ரான்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட், atoms of one element can be transmuted into atoms of other elements. ஸோ ஆட்டம் ஒரு எலமெண்ட்ல இருந்து இன்னொரு எலமெண்ட்டாக அதை உருமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு டால்டன் சொல்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஆட்டமை நம்மளால் அழிக்கவே முடியாது, அதை உருமாற்றம் கூட பண்ணலாம், பட் அதுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ வந்து ஹீலியம் எடுத்திருக்கோம். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. அதே மாதிரி லித்தியம் ஆட்டம் எடுத்திருக்கோம். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 7. ஸோ இந்த 2 ஹீலியமும் லித்தியமும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது போரான். ஸோ போரானோட அட்டாமிக் நம்பர் 5 அண்ட் மாஸ் நம்பர் 10. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹீலியம்க்கு 2 இருக்குது, லித்தியம்க்கு 3 இருக்குது. ஸோ 2 + 3 சேர்ந்து நமக்கு 5 கிடச்சிருச்சு அட்டாமிக் நம்பர். அதுவே மாஸ் நம்பர் பார்த்தோம்னா ஹீலியம்க்கு 4 இருக்குது, லித்தியம்க்கு 7 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தோன்னா 11. ஆனால் போரானோட மாஸும் நமக்கு 10 தான். ஸோ ஒரு எலக்ட்ரான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்படி 0 and 1ல் வந்தால் அந்த எலமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு ஆட்டமை நம்ம உருமாற்றம் பண்ணியிருக்கோம். ஹீலியம் அண்ட் லித்தியம் ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு போரான் அண்ட் நியூட்ரான் 2 எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். Atoms may not always combine in simple whole number ratio. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே ஒரு ஆட்டம் வந்து இந்த ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளுக்கோஸ் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது குளுக்கோஸோட ஃபார்முலா வந்து C6H12O6. ஸோ அதோட ரேஷியோ என்ன, கார்பன் 6 இருக்குது, ஹைட்ரஜன் 12 இருக்குது, ஆக்சிஜன் 6 இருக்குது. ஸோ 6:12:6. ஸோ இதை நம்ம ஈஸியாக ரிடக்ஷன் பண்ணி எழுதணும்னா 2 tables or 6 tablesல ரிடக்ஷன் பண்ணினோம் அப்படின்னா 1 times 6, 12 வந்து 2 times, again வந்து 1 times. ஸோ 1:2:1 இதோட ரேஷியோ. எப்போ இதோட ரேஷியோ 1:2:1னா அது குளுக்கோஸ் மாலிகுலாக ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ரேஷியோ. ஆனால் நமக்கு வந்து அப்படி அந்த ஆட்டம் அதுவாக தான் ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ அது எத்தனை மாலிகுல்ஸாக சேர்ந்து என்னவா வேணால் ஃபார்ம் ஆகலாம். அதுவே இப்போ சுக்ரோஸாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சுக்ரோஸோட ஃபார்முலா C12H22O11. ஸோ அப்போ இதோட ரேஷியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12:22:11. ஸோ ரேஷியோஸ் வேறுபடுது. இதுதான் இங்கே சொல்கிறாங்க ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். SO2
ஸோ சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா SO2ஆகவும் இருக்கலாம், SO3ஆகவும் கிடைக்கலாம். ஸோ நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடும் கிடைக்கும், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ ரேஷியோஸ் வேறுபடும். So atom is the smallest particle that takes part in a chemical reaction. So இது ஆல்ரெடி நம்ம அவரு சொன்ன அதே postulate தான் இங்கே. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம், அதோட 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வாட்டர் மாலிகுல். ஸோ 2 H2 அண்ட் ஒரு ஆக்சிஜன், ஸோ H2O நம்மளோட வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆட்டம் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக இருக்க முடியும். Mass of an atom can be converted into energy. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் வச்ச ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுரேனியம் 235 அந்த மாதிரி அதுக்கு நிறைய ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அவ்வளோ எனர்ஜிக்கான மாஸ் வச்ச எலமெண்ட்ஸை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுக்கான ஃபார்முலா கூட E = mc² அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீகேப், இப்போ நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தென் ஜான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, ஸோ ஜான் டால்டன் கொடுத்த அட்டாமிக்ஸ் தியரி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். தென் மாடர்ன் அட்டாமிக் தியரி, ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் பாஸ்டுலேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.